ஒன்றுக்கு பிறகு 2, 3, 4 வரும். நாளை மார்ச் 1க்கு பிறகு 234 தொகுதிகளும் வரும். 2, 3, 4 வரும். ஒன்றுக்கு பிறகு 2, 3, 4 வரும். 234 வரும். ஒன்றுக்கு முன்னால் உள்ள 0 அவர்களுக்கு வரும். தேர்தல் என்றதும் சிலர் திருமுருகனை தேடி வருகிறார்கள். தேர்தல் என்றதும் சிலர் திருமுருகனை தேடி வருகிறார்கள். அவனோ சேவர் கொடியோன். வந்தவருக்கு தெரியாது சேவலுக்கும் சூரியனுக்கும் உள்ள சிநேகம். வந்தவருக்கு தெரியாது சேவலுக்கும் சூரியனுக்கும் உள்ள சிநேகம். சூரியன் உதித்தால் சேவலுக்கு உற்சாகம். சூரியன் உதித்தால் சேவலுக்கு உற்சாகம். மீண்டும் சூரியன் தான் உதிக்கும். இது சேவர் கொடியோன் தருகிற உத்தரவாதம். மலை மீது தீபமேற்ற மல்லுக்கு நிற்கிறார்கள். மலை மீது தீபம் ஏற்ற மல்லுக்கு நிற்கிறார்கள். மலை மீது தீபம் ஏற்ற மல்லுக்கு நிற்கிறார்கள். ஆனால் 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி தீபங்களை ஏற்றியவர் எங்கள் மக்களின் முதல்வர். அந்த கவனிக்க வேண்டும். அந்த திருப்பரங்குன்றத்தில் கூட உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றும் வழக்கம் கடந்த 5 ஆண்டும் தொடர்கிறது. ஏன் தெரியுமா? நடப்பது திராவிட மாடல் ஆட்சி. கீழே திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயில், திருப்பரங்குன்றம் மலையில் கீழே முருகன் கோயில், தம்பியின் கோயில், மேலே உச்சி பிள்ளையார் அண்ணனின் கோவில். அண்ணாமலை தீபம் ஏற்றுவது அருந்தமிழர் வழக்கம் தான். அண்ணாமலை கீழே தம்பி முருகன், மேலே விநாயகர், உச்சி பிள்ளையார் அங்கு ஏற்றுவதுதான், அண்ணாமலை தீபம் ஏற்றுவதுதான் தமிழரின் வழக்கம். அதுதான் அங்கே அரங்கேற்றமாகி இருக்கிறது. முட்டி முட்டி பார்த்தாலும் இந்த உண்மையை யாரும் தட்டி வீழ்த்திவிட முடியாது. 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி தீபங்களை ஏற்றியவர் எங்கள் முதல்வர். கோயில்களை கொள்ளையடித்தது கடந்த கால ஆட்சி. கோயில்களை கொள்ளையடித்தது கடந்த ஆட்சி. அந்த கோயில்களுக்கெல்லாம் வெள்ளையடித்து குடமுழுக்கு விழா நடத்தியது இந்த ஆட்சி. பழனியையே முட்டையடித்து வைத்திருந்தார்கள். அந்த பழனியில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்தி சேவல் நாயகன்